படம் வந்து ஒரு நார்மல் ஜானரே கிடையாது. இது வந்து எல்லா ஆடியன்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு படம். சீன் பை சீன் என்னென்ன எதிர்பார்க்குறோமோ த்ரில்லிங் அடுத்து என்ன அப்படி தான் போகுது படம். தனுஷ் வந்து இது வரைக்கும் எவ்வளோ லவ் ஸ்டோரி நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து அவர் நடித்த லவ் ஸ்டோரியிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி. இது வந்து லவ் சப்ஜெக்ட்டு, ஆனால் ஃப்ளாஷ்பேக்கையும் கொண்டு வந்து லவ்வையும் கலந்து ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும். லவ் ஃபீலிங் இதுவாகும். ஒரு சீனில் கூட உங்களுக்கு வந்து போரு அப்படின்ற எந்த ஒரு சீனில் கூட வரல சார். எல்லா சீன்லேயும் கைத்தட்டல் விசிலு படம் எல்லாமே சூப்பர் தான். இது வந்து பக்கா லவ் ஸ்டோரி, மற்றது வந்து கமர்ஷியல். அது வந்து ஃபுல்லாக லவ் ஸ்டோரி, காமெடி. இது வந்து ஒரு ஃபேமிலி படம், லவர் படம் எல்லாமே கலந்துருக்கு. ஒரு சூப்பர் படம் இது. இது எல்லாருமே ஃபேமிலியாக பார்த்து ரொம்ப ரசிக்கலாம். எல்லாமே எவ்வளோ கன் பார்த்துருக்கலாம், ஆனால் இந்த கன்னை பாருங்கள், அநேகன் பார்த்தா உடனே சுடும், கண்ணு இருக்காது பாருங்கள். இப்போ எல்லா படத்துலையும் 26 படம் அது. 26 படத்து வந்து இந்த படம் தாறுமான படம். ஃபுல்லாக வித்தியாசமாக தான் இருக்குது. தனுஷ் நல்லா பண்ணியிருக்காப்புல. நல்ல ஒரு லைஃப், நல்லா இருக்கு படம். எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல படம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். சூப்பர். ஒரு தமிழ் படத்தில் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து அந்த சைனீஸ் கெட்டப் ஒரு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து காளி கெட்டப் தான் சூப்பர், பக்கா. டங்கமாரி ஸ்டெப்பு செம்மையாக இருக்கும் படத்தை. மற்றபடி ஏதாவது ஒரு பாட்டில் மட்டும் தான் ஒரு கெட்டப், மற்றபடி 3 கெட்டப் தான், 3 தனுஷ்டா. மற்றபடி அஸ்வின், இது காளி, இன்னும் வந்து அந்த சைனீஸ் வந்தது. 4 கெட்டப்பில் ஃபஸ்ட்டு வந்து பர்மா ஊரில் வந்து ஒரு கெட்டப் ஒன்று பண்ணிக்கிறாரு, அதுவும் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து மாரி கெட்டப்பு, காளி கெட்டப் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும். அப்புறம் 3வது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் ஒர்க் பண்ணுறாரு, அந்த கெட்டப்பை 4 கெட்டப்பும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தனுஷை வந்து பிடிக்காது அப்படின்றதே சொல்லவே முடியாது. 4 கேரக்டருமே சூப்பராக இருக்குது. இதில் மாரி கேரக்டர் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா நேச்சுரலாக நடிச்சிருக்காரு. கேரக்டர் வந்து ஒரு கேரக்டர் சொல்ல முடியாது, அது பார்த்தா தான் தெரியும். கார்த்திக் வந்து இன்னும் ஹீரோன்றதை நிரூபிச்சிருக்காரு. அவர் ஒரு வில்லனாக போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேவி ஆனந்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப பழையவராக இப்போ புதுசாக காட்டினதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். இதுவாக தான் நினச்சேன், பார்த்தா வில்லனை நினச்ச கிளைமேக்ஸ் தான் வில்லனே காட்டினாங்க, செம்மையாக இருந்தது. கிளைமேக்ஸில் தான் ட்விஸ்ட்டு, அவர் வில்லனாக காமிச்சிக்கிறாங்க புதுசு. அவர் வில்லனாக அந்த கெட்டப் வந்து அவர் நல்லா, அந்த கேரக்டர் அவர் நல்லா பண்ணிடுறாரு. கேவி ஆனந்த் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்ட் செம்ம ஸ்கிரிப்ட், கண்டிப்பாக 100 days கண்டிப்பாக போவோம். தனுஷ் சூப்பராக நடிச்சிருக்காரு. கேவி ஆனந்துக்கு நல்ல திறமையான படம் இது. ஒன்று இது அவார்டு. முந்தைய படத்தை இது எப்படின்னா, இது வந்து அவர் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு போல இருக்கு. யாருமே இந்த மாதிரி பண்ணது பார்த்ததில்ல. இது புதுசாக இருந்தது படம். ஐயன் பார்த்துக்குறோம், அப்புறம் பார்த்துக்குறோம். அதெல்லாம் வந்து ஆக்ஷன் வரும், அதுக்கப்புறம் தான் லவ் ஸ்டோரி வரும். இது படம் ஃபுல்லாகவே லவ் ஸ்டோரி வச்சு நடுவில் ஆக்ஷன் வச்சு எடுத்துக்கிறாரு. சூப்பராக எடுத்துக்கிறாரு படத்தை. பிரம்மாண்டமாக இருக்குது, அழகாக பண்ணிக்க. லவ் ஸ்டோரி நல்லா இருக்குது. கேவி ஆனந்த் டைரக்ஷனில் இது ஒரு முக்கியமான பெஸ்ட் படமாக நினைக்கிறேன். கேவி ஆனந்த் சார் கூட ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு. இனிமேல் நிறைய படம் பண்ணோம், டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எல்லாமே நல்லா படம் சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி சாங் எந்த மாதிரி சாங்கும் கிடையாது இங்கே. ஆனால் அந்த மாதிரி சாங்கை பண்ணாரு பாரு, இந்த மாதிரி சூப்பராக இருந்து. முக்கியமாக இந்த தங்கா மாதிரி படம் தான் ரொம்ப ரொம்ப ரசிகர்களாக ரொம்ப கண்டிப்பாக ஒரு டான்ஸ், ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட ஹைலைட் பார்த்தா டங்காமாரி சாங் தான். டங்காமாரி சாங்குக்கு வந்து எனக்கு வந்து அந்த தியேட்டரில் வந்து பார்க்கவே முடியல. ஃபுல்லாமே இருக்கிற வந்து சின்ன பசங்க வந்து பெரியவங்க எல்லாருமே கத்திக்கிட்டு ரொம்ப அமக்கலாம் பண்ணாங்க. டங்காமாரி சாங் வந்து மரணகன விஜயம் தனுஷ் அண்ணனும் பாடிருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. தனுஷ் சார் பாடின டங்காமாரி பாட்டு ரொம்ப சூப்பர். பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லவே வேணாம், சூப்பராக ஹாரிஸ் ஜெயராஜ் போட்டிருக்காரு. ஹாரி ஜெயராஜ் சொல்லவே வேணாம். இதுக்கு முன்னாடி படத்தோட இந்த படத்தில் வந்து சூப்பர் டூப்பராக பண்ணிடுறாரு. மியூசிக்கு, பேக்ரவுண்டு எல்லாம் ஃபுல்லாக மாஸ் தான் காமிச்சிக்கிறாரு படத்தில். ஹீரோயின்ஸ் வந்து இப்போ பார்க்குற படத்தில் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாங்க. இந்த படத்தில் ஹீரோயினுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஹீரோயினி வந்து பூர்வ ஜன்ம ஞாபகம் வச்சு தான் படம் கதை எடுத்துக்கிறாரு. இது மற்ற ஹீரோயினோட இது புதுசாக இருந்தது படத்தை ஹீரோயினுக்கு வேறு மாதிரி காட்டுவாங்க, இந்த படத்தில் வேறு மாதிரி காட்டியிருந்தாங்க. 3 கேரக்டராக வந்திருக்காங்க. பிராமின் பொண்ணாக வந்திருக்காங்க, இங்கிலீஷ் கேரக்டராக வந்திருக்காங்க, பர்மா கேரக்டர். எல்லா ட்ரெஸ்ஸிங்கும் உங்களுக்கு செட் ஆகுது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. மைனஸ்னே இது இல்லை, காமெடி இன்னும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதில் மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், லவர்ஸ் பார்க்கலாம். எல்லாமே பாசிட்டிவ் தாங்க. 3 மணி நேரம் கெத்தாக பார்க்கலாம்.